The most sneakiest, peakiest, eavesdropping, partyest, grandmotherest thing one can do is watching others Instagram story. அடுத்தவன் என்ன ஸ்டோரி போட்டால் உனக்கு என்ன உட்காந்து நீயே அதை தள்ளிட்டு இருக்க. ஒரு சில ரீல் பார்ப்பானுங்க, அதையே நான் திட்டுவேன். இது என்னடானா ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அவன் போகிற இடத்துல வந்து அந்த இடத்த அனுபவிக்காம அவன் உனக்கு எடுத்து அதை ஸ்டோரி போட்டு காட்டுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி பார்த்தா என்ன நீ கேட்ப, நீயே இந்த வீடியோ போடுறேன்னு. என்ன பண்ணுறது, எனக்கு வீடியோ போட பிடிச்சிருக்கு நான் போடுறேன். உனக்கு ஸ்டோரி போட பிடிச்சிருக்கு நீ போடுறேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அடுத்தவன் உனக்கு ஸ்டோரி பார்க்க, அடுத்தவன் உன் ஸ்டோரியை பார்க்கறது உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ ஸ்டோரி போடுற. உனக்கு ஸ்டோரி போட பிடிச்சிருக்குன்னா நீ போடல. அதை மூலம் புரிஞ்சுக்கோ. அதுக்கு லைக் வருது, அதுக்கு 4 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நான் எங்கே போனாலும் உனக்கு ஒரு பீத்திக்கு தான் நீ போடுற ஸ்டோரி. ஸோ அந்த மேட்ரு தேவையில்லை நமக்கு. ஏன்னா என்ன, ஸோ ஜஸ்ட் தோணுச்சு. அது கூட பரவாயில்ல. அந்த ஒருத்தங்க அந்த ஸ்டோரி நமக்கு பார்ப்பாங்களா, அந்த ஒரு பொண்ணு பார்த்தாரா, அந்த ஒரு பையன் பார்த்தானா, அது கூட பரவாயில்லடா. அது கூட ஒரு நல்ல விஷயம் தான்டா. சம் வே ஆஃப் கான்டாக்டிங் தட் கேர்ள்ரா, கான்டாக்டிங் தட் பாய் டை. ஸோ பட்டு மற்றவங்களுக்காக ஸ்டோரி போட்டு உன் வாழ்க்கையை தர போட்டு காமிச்சிட்டு இருக்க தேவையில்லாத விஷயம். தோணுச்சு. எப்படியும் நான் கேட்க மாட்டீங்க, கேட்கவும் நான் கேட்கவும் இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சரின்னு படுறது உனக்கும் சரி போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன், இட்ஸ் ஜஸ்ட் யுவர் சாய்ஸ், அவ்வளோதான்.